மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அறநிலையத்துறையின் மதுரை மண்டல இணை ஆணையர் அலுவலகம் 59 லட்சம் வாடகை பாக்கி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இந்து அறநிலையத்துறையின் மதுரை மண்டல இணை ஆணையர் அலுவலகம் 59 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ளதாக ஆர்டிஐ மூலமாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான கட்டடங்கள் மதுரை தெற்கு மேற்கு சித்திரை வீதி சந்திப்பு மற்றும் எல்லிஸ் நகரில் இருக்கிறது. 2017ஆம் ஆண்டு வரை மதுரை தெற்கு மேற்கு சித்திரை வீதி சந்திப்பு கட்டடத்தில் செயல்பட்ட இணை ஆணையர் அலுவலகமானது எல்லிஸ் நகர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு அங்கு தற்போது செயல்பட்டு வருகிறது. இந்த கட்டடங்கள்ல வாடகை அடிப்படையில இந்து அறநிலையத்துறையின் மதுரை மண்டல ஆணையர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. மதுரை தெற்கு மேற்கு சித்திரை வீதி சந்திப்பு கட்டடத்திற்கு 59 லட்சத்து 80 ரூபாயும், எல்லிஸ் நகர் கட்டடத்துக்கு 59 லட்சத்து 6,813 ரூபாயும் வாடகை பாக்கி வைக்கப்பட்டுள்ளது என தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தினகரன் என்பவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகம் அளித்த பதிலில் 59 லட்சத்து 65,893 ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ளதாக அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துல குறிப்பிட்டிருந்தார்கள். அவர் கேட்கப்பட்ட கேள்விக்கு குறிப்பிட்டிருந்தார்கள், கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் கட்டிடங்கள்ல வாடகை வசூல் செய்வதில் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் இந்து அறநிலையத்துறையினர் மதுரை மண்டல அலுவலகம் தனது வாடகையை செலுத்தாமல் நிலுவை வைத்துள்ளது என்பது தற்போது ஆர்டிஐ மூலமாக அந்த தகவலானது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.